நீங்க உணவை இப்படி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரத்திலேயே உங்க தோல் சுருங்கிடும். பிறகு என்ன செஞ்சும் ஒன்னும் பண்ண முடியாது. முன்னோர்கள் மற்றும் இப்போ உள்ளவர்கள் இருவரையும் ஆராய்ந்து பார்க்கையில் இன்னொரு காலத்தில் உணவு உண்டு, அனைவரும் 80 வயதிற்கு மேல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இப்போ உள்ளவர்கள் 30 வயதிலேயே உடலில் ஆரோக்கியம் மற்றும் மேலும் வயதான தோற்றத்தை அடைந்து முடிகள் எல்லாம் இழந்து காணப்படுகிறார்கள். இதற்கு முக்கியமான ஒன்றே உணவுதான். முக அழகுக்கு பல கிரீம்களை தடவுவதால் அழகு வருவது கிடையாது. இயற்கையான உணவு முறைகளை எடுத்துக் கொள்வதனால் மூலமாகத்தான் முகச்சுருக்கம் தடுக்கப்படும். மேலும் பளபளப்புடன் காணப்படுவீர்கள். தற்போது இருக்கும் காலகட்டத்தில் நாம் என்னதான் வகை வகையான உணவுகளை உண்டாலும் அவற்றின் நன்மைகளை அறிந்து உண்பது முக்கியம். அந்த வகையில் என்றும் இளமையாகவும் சரும பாதுகாப்பிற்கும் முகப்பொலிவும் ஏற்பட நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மற்றும் செயல்முறைகளை பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்வது உடல் எடையை குறைப்பதற்கு மட்டுமல்லாமல் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளை சுறுசுறுப்பாக இயங்க வைப்பது போலவே சரும பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைக்க நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது, மோர், இளநீர் ஆகியவற்றை அவ்வப்போது அருந்துவது, உடலுக்கு தேவையான நீர் ஆகியவற்றை தவறாமல் எடுத்துக் கொள்வதால் உடலில் உள்ள உஷ்ணம் குறைவதோடு சரும பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. உடலின் மிகப்பெரிய உறுப்பான தோலுக்கு தேவையான அளவு புரதச்சத்து தேவைப்படுகிறது. புரதச்சத்து இல்லாதவர்களுக்கு சருமம் வறண்டு காணப்படும். இதனால் சருமத்தில் உள்ள செல்கள் இறந்துவிடும். இதனால் சரும பிரச்சனைகள் ஏற்படுகிறது. முட்டையில் வைட்டமின் சி தவிர மற்ற அனைத்து சத்துகளும் நிறைந்துள்ளன. முட்டை சாப்பிடாதவர்கள் சோயா பீன்ஸ், பன்னீர் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம். அதேபோல பருப்பு வகை உள்ளிட்ட புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் சரும பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. சைவ உணவு, அசைவ உணவு இரண்டிலும் அதிக சத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளும் அளவை பொறுத்து மாறுபடும். ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்ட பளபளப்பாக மின்னும் பழங்களை கொள்வதால் சரும பொலிவு மேம்படும். முக்கியமாக மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பப்பாளி, கொய்யாப்பழம், எலுமிச்சை பழம் போன்ற பழங்களில் இது நிறைந்துள்ளது. தினம்தோறும் எடுத்துக்கொள்ளும் உணவில் காய்கறிகளை அதிகம் கொள்ள வேண்டும். முக்கியமாக பீட்ரூட், கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வர முகப்பொலிவு ஏற்படும். அதேபோல ஒமேகா 3 சத்துக்கள் நிறைந்துள்ள பாதாம், மீன், அக்ரூட் பருப்பு வகைகள், ஆளி விதை, சூரியகாந்தி விதை போன்றவற்றையும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம் உடலுக்குள் செல்லும் போது அவை சருமத்தின் எண்ணெய் உற்பத்தியை சீராக்க உதவுகிறது. பல்வேறு சரும பாதுகாப்பு பொருட்களுக்கு பால் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் இதில் உள்ள வைட்டமின்களான ஏ, டி, B6 மற்றும் B12, கால்சியம், புரோட்டீன் போன்ற சரும செல்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பால் மட்டுமல்லாது பால் சம்பந்தப்பட்ட நெய், வெண்ணெய் போன்றவற்றையும் உணவுகளில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் சரும பொலிவு ஏற்படும். அதேபோல சருமத்தில் இறந்த செல்களை புத்துயிர் பெறுவதற்கு பாலில் குங்குமப்பூவை கலந்து குடிப்பதன் மூலம் முகப்பொலிவு பிரகாசமாகும். நாம் ருசிக்கு ஆசைப்பட்டு அதிகம் ஜங்க் ஃபுட் மற்றும் ஹோட்டல் உணவுகளை உண்பது உண்டு. இவையெல்லாம் உடலுக்கு நல்லது அல்ல. உடலில் பல வியாதிகளை ஏற்படுத்தி மேலும் சீக்கிரம் வயதான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் முடிந்த அளவு இயற்கை உணவுகளை எடுத்து ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.